எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, மோர் தென் 700+ எனக்கு என் வீடியோ பார்த்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏதாவது தப்புன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பிரதர் எனக்கு விஷ் பண்ணங்காட்டி உங்கள் கனவு கண்டிப்பாக நிறைவேறும்னு தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி உங்களோட எந்த கனவு இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 10 லைக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் வார்த்தை நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போன வீடியோ 12 போச்சு, அப்புறம் 25, அப்புறம் 39, அப்புறம் 45 அப்புறம் டேரெக்டாக 55 போச்சு, அப்புறம் 97, 94, இப்போது 800+ வந்துருச்சு எனக்கு. ஓகே, நம்ம தப்பு பண்ணல, வழி தப்பாக இல்லை, தப்பான வழி யாரும் கூட்டின்னு போகலன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி எது பற்றி பேசலான்னா, வலி, நாட் பெயின், பாத். ஆக்சுவலாக என்னோடய தமிழ் ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் ப்ளீஸ் தப்பாக நினைக்காதீங்க. ப்ளீஸ் கரெக்ஷன் தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பாத், ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக எப்பவுமே ஒரு வே இருக்கும், ஒரு வழி இருக்கும். அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும், வேறு யாரும் பண்ண முடியாது. கண்டிப்பாக இப்போ இந்த பக்கம் போகும்போது அப்பா வழி சரியில்லைப்பான்னு சொல்லும் போது இன்னொரு வழி நம்மளுக்கு தெரியுது, ஒன் ரோடில் ப்ராக்டிக்கலாக தெரியும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போவுமே ஒரு விஷயத்தை எடுத்துட்டோன்னா அதுவே ஒரு முடிவுன்னு கிடையாது, இன்னொரு வழி கண்டிப்பாக இருக்கும். கடவுள் நம்பிக்கையில் சொன்னோன்னாக்கா, கடவுள் எப்பவுமே ஒரு வழி க்ளோஸ் பண்ணான்னா 1008 வழியை நம்மளுக்கு காட்டுவார். ஆனால் நம்ம மேலே நம்பிக்கை இருக்கிறது தான். ஏன்னா ஒரு சேயிங் இருக்குது, என்னென்னா, ஒரு பந்தயத்தை நம்ம ஜெயிக்கணும், ஒரு ரேஸை நம்ம ஜெயிக்கணும்னாக்கா நம்ம கடவுளை வேண்டிக்கும் போது கடவுள் நம்மளுக்கு கோல்டு மெடல் கொடுக்க மாட்டார், அதை ரன் பண்ணுறதுக்கான ஷூ கொடுப்பாரு. ஏன்னா ஷூ இல்லாமல் நம்மளால் ஓட முடியாது. அது ஒரு எனர்ஜி. ஃபஸ்ட்டெல்லாம் ஷூ இல்லாமல் ஓடிப்பாங்க, நம்ம சின்ன வயசில் நம்ம ஓடிடுவோம். பட் இட்ஸ் அ சேயிங், நம்ம அதை இது பண்ண முடியாது. ஸோ என்கிட்ட லிமிட்டட் டைம் தான் இருக்குது. 3 மினிட்ஸ்க்கு மேலே போச்சுனாக்கா இது வீடியோ அப்லோட் ஆக முடியும் ஷார்ட்ஸில். ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர் இஸ் ஆல்வேஸ் அ வே, யூ ஹேவ் டு லுக் ஆன் தட் ஒன். கடவுள் வழி காட்டுவார், கைப்பிடிச்சி எடுத்துன்னு போக முடியாது. ஓகேவா? நம்மளாக தான் போகணும். ஏன்னா அந்த வழி நம்மளுக்கு தெரிஞ்சு இருக்கும். அந்த இடத்துல ரீச் ஆன பிறகு நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரு செகண்ட் நம்ம திரும்பி பார்ப்போம். அப்போ அந்த வழியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், மறந்துடாதீங்க எப்போவுமே.